மகா பெரிவாச்சரணம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி அப்படின்னா, நாம் பிறக்கும் பொழுது எப்படி இருந்தோம் அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது கடவுள் நமக்கு ஒரு பிளைன் பேப்பரை கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஓகேயா? ஒரு எக்ஸாம் வைக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம், அதில் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் விட்டுலாம். இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் பிறக்கும் பொழுது எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பிளைன் பேப்பராக தாங்க இருக்கும். அப்புறம் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பேப்பரில் அழகான வார்த்தைகளையும் எழுதலாம், கிறுக்கல்களையும் எழுதலாம், கச்சாமுச்சான அர்த்தமே இல்லாத வாக்கியங்களையும் எழுதலாம், ஒன்றுமே எழுதாமல் கிழிச்சும் போடலாம். இப்படி செய்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது இத்தனையும் எதன் மூலமாக நாம் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பேப்பர் அப்படின்னா கண்டிப்பாக பேனா வேணுங்க. இங்கே வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பேப்பர் அப்படின்னா இங்கே பேனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள். ஆமாங்க, நம்முடைய எண்ணங்கள் தான் இந்த பேப்பரை ஃபில் பண்ணுது. ஆக நீங்கள் நல்ல விஷயங்களை நினைக்க நினைக்க அழகான வார்த்தைகள் அழகான ஓவியங்களாக அப்படியே அந்த பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டே வருமா. எப்போ நம்ம அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறோமோ, இல்லை நமக்கே என்ன தோணும் அப்படின்னா, நமக்கு இந்த வாழ்க்கை அமையலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள் நம்ம யோசிப்போம் இல்லையா? அதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொன்றாக சேர்ந்து சேர்ந்து நம்ம மனசில் செய்கிற அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுமா, அழகான ஓவியமாக அழகான வார்த்தைகளாக எழுதிட்டு இருந்தது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கிறுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கிறுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அங்கே என்ன புரியும் யாருக்கு? அப்படித்தான் அந்த எண்ணங்கள் செய்து அப்படின்னா இதை உருவாக்குறது என்ன, எண்ணங்கள் மூலமாக நமக்கு இதை வெளிப்படுத்துறது என்ன அப்படின்னு நம்முடைய சொற்கள். சொல்லுவாங்க, ஒருத்தர் நம்மை மதிப்பது எதை பொறுத்து என்றால் நாம் பேசக்கூடிய சொற்களை பொறுத்து தான். பார்க்குற ஒரு 10 பேரை பார்க்குறோம் ஒரு இடத்துல, அந்த 10 பேருக்கும் அந்த இடத்துல ஒரே மாதிரி மதிப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தரை பார்த்த உடனே அப்படி எல்லாரும் அப்படி மரியாதை கொடுத்து அப்படி பேசுவாங்க. ஒரு சிலர்கிட்ட அப்படி சந்தோஷமாக பேசுவாங்க, ஒரு சிலர்கிட்ட வேண்டா வெறுப்பாக பேசுவாங்க, ஒரு சிலர்கிட்ட முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுவாங்க. இது இத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா நாம் உபயோகப்படுத்தக்கூடிய சொற்கள். ஆக நாம் அவங்கக்கிட்ட எப்படி சொற்களை உபயோகப்படுத்தணுமோ அதே தானங்க நமக்கும் வரும். அப்போ அந்த சொற்கள் என்ன பண்ணுதுன்னா நமக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை அதுதாங்க கால்குலேட் பண்ணும். நீங்கள் அழகாக அன்பாக பேச பேச அந்த தூரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிடும். அவங்க எல்லாருமே நம்ம ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, நமக்கு எப்போ உதவினாலும் நம்ம கேட்காமலே செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளில் ஏதோ முட்கள் இருப்பது போல அப்படியே குத்திக்கிட்டே இருக்குங்க. அதுபோல சொற்களை உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்க அவ்வளோ பெரியவங்க இருந்தாலும் அவங்க பேசும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வரும் பொழுது மரியாதையாக பேசிட்டு அடுத்து அவங்க கிளம்பினோடனே அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இங்கே என்ன தூரம் ஆச்சு அப்படின்னா தூரம்னு கணக்கே பண்ண முடியாதுங்க, அவ்வளோ தூரங்க. ஆகாயத்துக்கும் பூமிக்கு இருக்கிற மாதிரி அந்த ஒரு தூரத்தை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ஆக நாம் பேசக்கூடிய சொற்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் எவ்வளவு தூரத்தை கொடுக்க முடியுமோ அந்த தூரத்தை கொடுத்து அவர்களிடம் எவ்வளவு நெருக்கத்தை உருவாக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கத்தையும் உருவாக்குகிறது. ஆக இந்த பேப்பரில் இப்போ நம்ம என்ன பண்ணணும், எண்ணங்கள் அழகாக யோசித்தோம், நல்ல சொற்களையே பேசினோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பரே அவ்வளோ அழகாயிருங்க. அந்த பேப்பருங்கிறது இப்போ எதை சொல்லியிருக்கோம், நம்ம வாழ்க்கை. ஆக பிறக்கும் பொழுது அந்த பேப்பரில் எதுவுமே கிடையாது. இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீவன் முடிகிறதுக்குள்ளே கடவுள் நம்மளுக்கு ஒரு ஆயுசு வச்சுருக்காரு இல்லையா, அது முடிகிறதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் எதுவுமே இல்லாமல் பிளைனாக போயிடும். ஏன் அப்படின்னா நம்ம மனசில் தான் எந்த ஒரு கலங்கமும் கிடையாது, யார் மீது பொறாமையும் கிடையாது, எதை பார்த்து ஆசைப்படுறதும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வச்சுருக்கனால நாம் பேசக்கூடிய அழகான அந்த வார்த்தைகள், மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள்,
மற்றவர்களை பாராட்டக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பேப்பரை இன்னும் அழகாக்கிட்டு அப்படியே காணாமல் போய் திரும்ப பிளைன் பேப்பராக போயிடுவாங்க. ஆக அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். வரும் பொழுது எதுவுமே இல்லாமல் தான் கொண்டு வந்தாமல் தான் நம்ம வந்தோம் இல்லையா? அப்போ போகிறப்பையும் கண்டிப்பாக நம்மளால் எதையுமே கொண்டு போக முடியாதுங்க. எவ்வளவு சம்பாரித்து எவ்வளவு வச்சிருந்தாலும் கண்டிப்பாக நம்முடன் எதுவும் வராது. இதுதாங்க சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஆக இத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது அழகாக அன்பாக பேசக்கூடிய சொற்களை பேசி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அழகாக்க நம்ம முயற்சி பண்ணலாம் இல்லையா? அந்த முயற்சி மட்டும்தான் இந்த நாளை இனிய நாளாக மாற்றும். மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் தான் உண்மையிலேயே அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த நாளாக இருக்கும். மகா பெரியவா சரணம்.